கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திக் அபிராமியை தேடிட்டுருக்காங்க. பின்னாடியே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தேடிட்டு இருக்கும் போது சங்கர் அவங்க கையில் மாட்டுறாங்க. சங்கர்கிட்ட ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடுங்க, எங்கே அபிராமி அம்மாவை மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் சொல்ல மாட்டேன், என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, போலீஸ் கார்த்திக் கிட்ட, சரிங்க கார்த்திக், நீங்கள் உங்கள் அம்மாவை தேடுங்க, நாங்கள் இவனை கவனிக்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கார்த்திக் தனியாகவே அபிராமியை தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் புதைச்சி வச்சுருக்கிற இடத்த பார்க்குறாங்க. உடனே கார்த்திக் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டி அழுதுகிட்டே தோண்டிகிட்ருக்காங்க. அபிராமியை அங்கேருந்து டக்குன்னு தூக்கிட்டு காரில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்திக் ரொம்ப அழுதுகிட்டே காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப வேகமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க டாக்டர் அபிராமியை பார்த்துட்ருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது கார்த்திக் வெளியில் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த சமயம் பார்த்து தீபா கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அத்தை கிடச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்போ தான் கார்த்திக் சொல்கிறாங்க, அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அத்தை எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, அம்மா சீக்கிரமே நல்லாயிடுவாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. வேறு எந்த விஷயத்தையும் சொல்லிக்க மாட்டாங்க. தீபா இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. கார்த்திக்கோட அப்பா ஆனந்தனை எல்லோரும் இருப்பாங்க. மீனாட்சி வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. எல்லாரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நான் என்னோடய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு கார்த்திக்கோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ இந்த விஷயத்தை ஐஸ்வர்யா, ரியா இவங்க எல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. ஐஸ்வர்யா இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக அழறாங்க. இப்படி விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இப்போ நாம் என்ன பண்ணுறது, எப்படியும் போலீஸ் அத்தைக்கிட்ட விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா உண்மையே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க கூட தயங்க மாட்டார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ. அதை கேட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா ஐஸ்வர்யா, நீ இப்படி அழலாமா, உனக்காக நான் இருக்கேன், எதுக்காக நீ இப்படி பயப்படுற, நான் உன்னை அப்படிலாம் விட்டுருவேனா, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் ரியா அவங்கக்கிட்ட பயங்கரமாக புலம்புறாங்க. போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு ரொம்ப புலம்ப. அப்போ ஐஸ்வர்யா சும்மா என்னை டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்ன நீங்கள் தைரியமாக தப்பிச்சிடுவீங்க, நான் தானே மாட்டிக்க போகிறேன், எல்லாமே என்னால் தான் அப்படின்னு என்னை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ள போகிறாங்க அப்படின்னு பயங்கரமாக புலம்பிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மீனாட்சி வெளியவே நின்றுட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது தீபா மீனாட்சி கிட்ட போய் பேசுகிறாங்க. அக்கா, நீங்கள் வெளியவே நின்றுட்டுருக்கீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி அதெல்லாம் இருக்கட்டும் தீபா, முதல்ல அத்தை எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளேன் அப்படின்னு சொல்ல, தீபாவும் கார்த்திக்கோட அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, மாமா நான் அவருக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, அப்போது அவங்க சரி இருமா நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கார்த்திக் காலை அட்டன் பண்ண மாட்டார். சரி ரொம்ப நேரம் ரிங் ஆகவே கார்த்திக் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நாங்கள் வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ தனியாக இருக்க, அருணை வேணால் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அவங்கள ஃபோனை வச்சுருவாங்க, அவனே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே டாக்டர்கிட்ட கார்த்திக் கேட்குறாங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இப்போ எதுவும் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ரொம்ப கார்த்திக் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் சரவணன் அங்கே வராங்க. கார்த்திக் கிட்ட பேசுகிறாங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்டுட்டு, அந்த சங்கர் விசாரிச்சிங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம், அவன் எந்த உண்மையும் சொல்லலை, ஆனால் அவனோட ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. இந்த சங்கர் ஃபோனில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் அண்ணி ஐஸ்வர்யாவுக்கு தான் நிறைய கால் போயிருக்கு, அவங்கக்கிட்ட இருந்தும் நிறைய கால் வந்திருக்கு. அதனால் அவங்க தான் கால் பண்ணாங்களா, இல்லை அவங்க மேலே கெட்ட பேர் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக வேறு யாராச்சும் இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு அது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. நிறைய முறை கால் போயிருக்கு, கடைசி வரைக்கும் அவங்கக்கிட்ட இருந்தால் காலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் காலாக இருந்தால் கூட ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கலாம், ஆனால் இவங்க வீடியோ கால் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன
உடனே கார்த்திக் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. சரி நீங்கள் வாங்க அப்படின்னு நேராக வந்து வீட்டுக்கு போகிறாரு. ரொம்ப கோவமாக வந்து காரை வேகமாக கொண்டு போய் வீட்டில் நிறுத்துறாரு. மீனாட்சியும் தீபாவும் வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. கார்த்திக் ரொம்ப கோவமாக இறங்கி வராரு. மீனாட்சி வந்துட்டு அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நேராக போயிட்டு அருண் கிட்ட, உன் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு கேட்க, உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் ரூமுக்கு போயிட்டு கதவு வந்து பயங்கரமாக தட்டுறாங்க. அண்ணி வெளியில் வாங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து கத்துறாங்க. ஐஸ்வர்யா வெளியவே வரமாட்டாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு அருண் சீக்கிரமாக உன் பொண்டாட்டியை வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போது அருண் வந்துட்டு ஏன்டா எதுக்காக நீ இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு கேட்க, முதல்ல உன் பொண்டாட்டியை வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் வந்து வெளியில் வராங்க. கார்த்திக் வந்துட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு, இதெல்லாம் புத்தியோடு தான் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது அருண் வந்துட்டு டே கார்த்திக் எதுக்காகடா நீ இவ்வளோ கோவப்படுற, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், அம்மாவை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போகலைன்னு வச்சுக்கோ, அம்மாவை நாம் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது, அந்த அளவுக்கு போயிருக்காங்க இவங்க. எனக்கு வர கோபத்துக்கு இவங்க மட்டும் ஆம்பளையாக இருந்திருந்தா இன்னத்துக்கு வெட்டி போட்டிருப்பேன் நான். ஏதோ இந்த வீட்டு மருமகளாக போயிட்டாங்க, அதனால் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச, அந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.